ஹே காய்ஸ், சுசுகியோட GSX-ல பார்த்தீங்க அப்படின்னா R150 அப்படிங்கிற நியூ மாடல் 150cc ஃபுல்லி ஃபேர்டு பைக் பார்த்தீங்கன்னா யமஹாவோட R15 ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பைக் சுசுகியோட ஜிக்ஸர் கிடையாதுங்க, GSX R150. ஸோ இந்த பைக்குக்கும் ஜிக்ஸருக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த GSX அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் ஸ்போர்ட் எக்ஸ்பீரிமெண்டல் ரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க R அப்படிங்கிறது. இந்த R மாடல் பார்த்தீங்கன்னா R1000 அப்படிங்கிற ஒரு பைக் இருக்கு. அந்த பைக்கோட இன்ஸ்பயர்ட்ல இந்த R150 அப்படிங்கிற GSX மாடல் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த GSX மாடல் R150 பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் கொடுக்க போறாங்க. 1,30,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல. அது மட்டும் இல்லாமல் நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு, பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஜிக்ஸரை விட ரொம்பவே பெஸ்டான டிசைன்ல தான் இந்த பைக் கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த GSX மாடலோட R150 எப்போ லான்ச் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்க போகுது அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பைக்கோட டிசைன் GSX R1000 ஓட இன்ஸ்பயர்ட்ல பண்ணிருக்கக்கூடிய R150 அப்படிங்கிற இந்த பைக்கோட டிசைன் பிடிச்சிருக்காங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுசுகி பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. அதுல ஒரு பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஃபேர்டு பைக்குங்க. GSX அப்படிங்கிற இந்த மாடல்ல R150 அப்படிங்கிற நேம்ல பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. சோ GSX அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பைக் சூப்பர் பைக் R1000 அப்படிங்கிற பைக் தான். அந்த பைக்கோட இன்ஸ்பயர்ட்ல தான் R150 அப்படிங்கிற இந்த பைக் லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்ல கிட்டத்தட்ட 4 கலர் அவைலபிளா இருக்க போகுது. மெட்டாலிக், டைட்டன் ப்ளூ, அப்புறம் டைட்டன் பிளாக் அப்படிங்கிறது, ரெட், அப்புறம் பாத்தீங்கன்னா பிரில்லியன்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். அண்ட் இந்த பைக் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜிக்ஸரை விட நிறைய பெஸ்டான கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான பைக்கா இருக்க போகுது. குறிப்பா சொல்ல போனா இந்தியால இந்த பைக் R15க்கு மிகப்பெரிய ரைவலாகவும், குளோபல் மார்க்கெட்ல ஹோண்டாவோட CBR 150 ரைவலாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியால லான்ச் ஆச்சுன்னா நமக்கு பஜாஜோட பல்சர் RS 200 இருக்கட்டும், RC 200 இருக்கட்டும், இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் மிகப்பெரிய ரைவலா தான் இருக்க போகுது. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 147.3 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ், ஆனா DOHC யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் ஜிக்ஸருக்கும் இந்த பைக்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்வேன். இந்த பைக்கோட பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 ஹார்ஸ் பவரும் 14.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த பைக்கால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படினாலே கண்டிப்பா டாப் இன் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS இந்த பைக்ல அவைலபிளா இருக்கு. டயர் சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90/80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லயும் 130/70 செக்ஷன் டயரும் கொடுத்திருக்காங்க. வீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 17 இன்ச் அலாய் வீல், அதுவும் டியூப்லெஸ் டயர் தான் இந்த பைக்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பைக்கோட முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறது இதோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. 785 mm தான் சீட்டோட ஹைட் இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160 mm, 131 கிலோகிராமில் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜபிள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸான பைக் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப வெயிட்லெஸ், அதை நம்ம ஏன் மேனேஜபிள் அப்படின்னு சொன்னாலே ஓரளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய பைக்கை தான் சொல்லுவோம். இது அதவும் விட கம்மியான வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் இருக்குங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த பைக்ல நமக்கு பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் கிடையாது. மேபி லான்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்தியாவில் ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே அப்டேட்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மற்றபடி இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல நமக்கு கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், சர்வீஸ் ரிமைண்டர், கிளாக், ஓடோமீட்டர் இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், ஆனால் இண்டிகேட்டர்ஸ் பல்ப்ல தான் கொடுத்துருக்காங்க ஹாலோஜன்ல. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிட் சீட் அவைலபிளா இருக்கு. பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 49 km/h மைலேஜும், டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 125 km/h தாராளமாக இந்த பைக்கில் போக முடியும் அப்படிங்கிறது தான் சுசுகி தரப்புல சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அண்ட் இந்த சுசுகியோட GSX மாடல் R150 பார்க்கும்போது ஜிக்ஸர் 150க்கு மேலே இதை பொசிஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் அதே சமயம் R15, அப்புறம் பஜாஜோட பல்சர் RS 200, KTMோட RC 200 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலா மிகப்பெரிய காம்படிட்டரா இந்த பைக் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த 2024ல லான்ச் பண்ண போறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம்.